விசிகாவில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனாவிற்காக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் பிரத்யேக பதவி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இன்று மதியம் சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனாவிற்கு தேர்தல் பணிகளுக்கான பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது தேர்தல் வியூக வகுப்பாளராக அறியப்படும் ஆதவ் அர்ஜுனா லாட்டரி தொழிலதிபர் மார்டினின் மருமகன். 2011ஆம் ஆண்டு முதல் கள அரசியலில் கட்சிகளுக்கான தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுத்து வரும் ஆதவ் அர்ஜுனா 2016 தேர்தலின் போது ஸ்டாலின் மேற்கொண்ட நமக்கு நாமே திட்டத்தில் முக்கிய பங்காற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2019, 2021 சட்டப்பேரவை தேர்தல்களின் போதும் திமுகவிற்காக ஆதவ் அர்ஜுனா வேலை செய்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டு திமுகவிற்காக வேலை செய்து வந்த அதே நேரத்தில் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காகவும் வேலை செய்ய விரும்புவதாக தூது அனுப்பினார். இந்த தேர்தலுக்கு பிறகு வாய்ஸ் ஆஃப் காமன் எனும் தேர்தல் வியூக நிறுவனமும் தொடங்கப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பிறகும் கூட விசிகாவின் நிகழ்ச்சிகளை நடத்தும் முக்கிய பொறுப்புகள் ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன் வசமே இருந்தது. இந்த சூழலில்தான் கடந்த ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி திருச்சியில் நடந்த மாநாட்டு மேடையில் திருமாவளவன் முன்னிலையில் விசிகாவில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஆதவ் அர்ஜுனா. அடுத்த 2 வாரங்களில் அவருக்கு கட்சி துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் திமுக அரசு குறித்தும் உதயநிதிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டது குறித்தும் ஆதவ் அர்ஜுனா பேசிய பேச்சுக்கள் கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற பெயரில் ஒரு நூல் வெளியீட்டு விழாவை விகடன் நிறுவனத்துடன் இணைந்து ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது. அதில் பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்கி அக்டோபர் மாதம் மாநாடு நடத்தி திமுகவை கடுமையாக விமர்சித்திருந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் விசிக தலைவர் திருமாவளவன் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தார் திருமாவளவன். இது அரசியல் களத்தில் புயலை கிளப்ப நிகழ்ச்சி மேடையிலேயே ஆதவ் அர்ஜுனாவும் தாவேக தலைவர் விஜயும் திமுகவை கடுமையாக தாக்கி பேசினர். இதனால் ஆதவ் அர்ஜுனாவை 6 மாதங்கள் கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டார் திருமாவளவன். அடுத்த ஒரு சில நாட்களில் கட்சியை விட்டே விலகினார் ஆதவ் அர்ஜுனா. அவர் அடுத்ததாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி வந்தது. இந்த சூழலில்தான் ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் 2026 தமிழ்நாட்டு சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகாவிற்கு வேலை செய்வதற்கான பணிகளை முடுக்கிவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இடையே 40 நிமிட சந்திப்பும் நடந்திருக்கிறது. இந்த சூழலில்தான் ஆதவ் அர்ஜுனாவிற்காக கட்சிக்குள்ளேயே ஒரு முக்கியமான பதவியை விஜய் உருவாக்கி இருப்பதாக கூறப்பட்டது. ஏற்கனவே பொதுச் செயலாளராக புசி ஆனந்த் இருக்கும் நிலையில் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்படுகிறார். இந்த பதவி கட்சியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளருக்கு அடுத்தபடியாக அதிகாரமிக்க பதவியாக இருக்கும் என கூறப்படுகிறது. இதனால் ஏற்கனவே விஜயின் அரசியல் ஆலோசகராக இருந்த ஜான் ஆரோக்கியசாமியின் நிலை என்ன என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதில் இருந்து கட்சி கொடி அறிமுகம், மாநாட்டில் கொள்கை அறிவிப்பு என விஜயின் அரசியல் பேச்சுக்கள் அனைத்தையும் பின்னிருந்து இயக்கிய டைரக்டராக இருந்தார் ஜான் ஆரோக்கியசாமி. ஆனால் அவருடைய இடத்தை தற்போது ஆதவ் அர்ஜுனா பிடிக்க இருப்பதால் ஜான் ஆரோக்கியசாமிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் என்ன மாதிரியான எதிர்காலம் இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கிறது.